இனிய இந்த 2026வது வருடம் மீனராசிக்கு பார்த்திங்கன்னா சொல்லி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த ஆண்டுன்றாங்க. அவங்களுக்கு இந்த புத்தாண்டு 5ஆம் இடத்துக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறது. பூர்வ ஜென்ம புண்ணியம் இழந்த அனைத்தையும் அவங்க திரும்ப பெறுவாங்க. ஆனால் அந்த 7.5 சனி அவங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்றது உண்மை. காரணம் சனி அவங்கள ஒன்றுமே பண்ணாதுங்க. ஏன்னா மீனராசி பொறுத்தளவு சனி தான் லாபாதிபதி, அவர் தான் விரையாதிபதி, அவர் தான். செலவு பண்ணுறதுக்கு காசு இருந்தால் தான் செலவு பண்ண முடியும். அதான் காசு கொடுப்பாரு, செலவும் பண்ண வைப்பார். மீனராசிக்காரங்களுக்கு 2026 ஜென்மசனியாக வருதுன்னு சொல்லி கொஞ்சம் கூட வருத்தப்பட தேவையில்லை. என்னதான் ஜென்மத்தில் சனி இருந்தாலும் கேது பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கார். 6ஆம் வீட்டில் கேது இருக்கும்போது அது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. ஸோ என்னதான் சனி பிரச்சனையில் கொடுத்தா கூட அது கம்ப்ளீட்டாக கேது பகவான் நிவர்த்தி செஞ்சிருவார். அது ஒரு விதமான யோகம் அவங்களுக்கு. ஸோ சனியால் வர பாதிப்புகள் குறைஞ்சிரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை ராசியின் மீது விழுவதால் நல்ல பலன்கள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கடைசி 7 மாதம் இவங்களுக்கு எதை தொட்டாலுமே சக்ஸஸ் தான். ஸோ முதல் 5 மாதம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 7 மாதம் இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. மீனராசிக்காரங்களுக்குள்ளார ஒரு மௌன யுத்தமே நடந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா கஷ்டங்களையும் மனசுக்குள்ளாரே வச்சு புழுங்கின்னு இருந்தாங்க 2025. ஆனால் இந்த 2026 திடீர்னு யாராவது ஒருத்தவங்க பணக்காரங்க ஆகுறாங்க, திடீர்னு யாராவது சூப்பர் ஹிட் அடிக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் மீனராசிக்காரங்களாக இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான வருடம் இது. ஏன்னா தைரியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது, சுகஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கும் பொழுது, 10ஆம் இடத்துல பல கிரகங்கள் இருக்கும் பொழுது, இந்த 2026 பிறக்கிறதுனால இது வரைக்கும் எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல். 2 வீலரை கொடுத்துட்டு 4 வீலர் வாங்கிறது, வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு மாறுறது, இப்படி விதவிதமான, அதாவது கலராக யோகங்களை தரக்கூடிய வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க 2 பேருக்கும் கொஞ்சம் விடிவு காலம் வரும். ஒரே ஒன்று, ராசிநாதன் உச்சமாக போகிறார். ராசிநாதன் உச்சமாகி ஜென்மச்சனியை பார்க்க போகின்ற காரணத்தினால முதல் 5 மாதம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதி 5 மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பண விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாமனை நம்பினேன், மச்சானை நம்பினேன், அண்ணனை நம்பினேன், தம்பியை நம்பினேன், ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு, அல்லது ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 10 லட்ச ரூபா ஆயிடலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜென்மச்சனியில் நடக்கும். இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத எதையும் சமாளிக்கக்கூடிய ஆண்டாகவே அமைஞ்சிருக்குதுங்க 2026ஆம் ஆண்டு மீனராசிக்காரர்கள் எல்லாருக்கும். வியாபார ரீதியான வகையில் அபாரமான சாதனைகளை சாதித்து காட்டக்கூடிய நல்லதொரு ஆண்டாக, நாணயமிக்க ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இந்த மாதிரியான நன்மையான விஷயங்களை உண்மையாக தக்க வச்சுக்கணும் அப்படின்னா மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஓம் என்ற மந்திரம் சொல்லி வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது மனைவி சொல்லுகிற சொல்லுக்கு ஆம் என்ற மந்திரத்தை கடைபிடிப்பது நல்லது.